ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் விரதம்பட்டு மயானக்குலை திருவிழாக்கு தான் நம்ம போக போகிறோம். மிக பிரம்மாண்டமான தேர், ஆடலும் பாடலும். இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கலக்கட்ட போதுங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்படியே போகலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயான கொல்லவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கூஞ்சிருக்காங்க பாருங்களேன். பாருங்க, வா எக்கச்சக்கமான பேருங்க. வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூஞ்சிருக்காங்க மயான கொல்லவரத்தில். அடி அங்கே பார்த்தீங்கன்னா போலீஸு பார்த்தீங்கன்னா பாதுகாப்போட மேலே வந்து ஸோ கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ஓரம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கடை எல்லாமே இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆக்ரோஷமாக வராங்க. இங்கே பாருங்கள், ஸோ ஆட்டோட இதுங்க. ஸோ அதெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க பாருங்க, குடல்லாம். மண்டோடலாம் போட்டு வேறு லெவலில் இருக்காருங்க. எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருக்காங்கங்க. கூட்டம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா குவிஞ்சிருக்குங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லவரத்தில் நீங்களே பார்க்கும்போதே தெரியும். பாருங்களேன், சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் குவிஞ்சிருக்காங்க. பாருங்க, கரகம் வருது, அதாவது பூ கரகன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், ஆக்ரோஷமாக வராங்க பாருங்களேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர் வரும் இல்லையா, ஸோ அங்கேருந்து விருதம்பட்டு தேர் எல்லா தேருமே வரும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்கள், பார்த்துருப்பீங்க நீங்களே வந்து எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், அங்காளம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன் ரொம்ப நல்லா அருமையாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தலை உருவம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பார்த்தீங்கன்னா ஸோ ஜோடிச்சு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒவ்வொரு ஊருக்காரங்களுமே இந்த மாதிரி வந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனை ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்து இல்லையா, அது ஒரு ஊருது, இது ஒரு ஊருது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கங்கே இருக்கும். இந்த பாருங்கள் எத்தனை கொடி இருக்குது பார்த்தீங்களா. ஒவ்வொரு கொடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்காரங்கள் தான். ஸோ அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுவாமி ஆண்டாங்க செஞ்சுருக்காங்களே, சுவாமி ஆண்டாங்க வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. நம்ம அப்படியே ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஊரோட சுவாமிங்க அங்காளம்மன் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொடி நட்டிருக்காங்க, அது மாதிரி தான் இது ஒரு ஊரோட அங்காளம்மன் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் வந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் வரும் ஒரு ஊருக்கு தேர் நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு ஊருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அங்காளம்மன் பார்த்திங்கன்னா அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கொடி இருக்குங்க. 13 கொடியானது வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடியாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே அங்காளம்மன் வச்சுருக்காங்க. ஸோ அவங்கவுங்க ஊருக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தேர் எடுத்து வந்து இப்போது வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், ஸோ அந்த இடத்துல பாருங்கள், அங்கே ஒரு தேர் இருக்குங்க இல்லையா, ஸோ அங்கே ஒரு அங்காளம்மன் இருக்காங்க. ஸோ தேர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுறாங்க.
அந்த சைடில் தான் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்காளம்மன் இருக்காங்க இந்த இடத்துல ஒன்று. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான விளையாடுறதுக்கு உண்டான எல்லா ஐட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பசங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஒய்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க சின்ன பசங்க வேறு லெவலில் வாட்டர் போட் மாதிரி அந்த சைட்லலாம் வேறு லெவலில் விளையாடுறாங்க பாருங்க. வேறு லெவலில் இருக்குங்க, டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. வேலூர் மக்களை நீங்கள் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வேலூர் விருதம்பட்டு மயானக்குளை திருவிழாவில் மட்டும் தான் பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவில் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேரை பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஆட்டம் பாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ மியூசிக் போட்டோன்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பரேட் டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு மியூசிக் போடுறேன், ஓகேங்களா? தப்பாக எடுத்துக்காதீங்க. சரி வாங்க நம்ம தேரை பார்க்க போயிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்ணுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வேலூர் விருதம்பட்டு 155ஆம் ஆண்டு மயானக்குளை திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று கொண்டிருந்ததுங்க. ஸோ லைட் செட்டிங், டெக்கரேஷன், அதாவது தேரில் வந்து அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. செம்ம வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் தினேஷ்.